வணக்கம். இந்த காணொளியில ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி விரிவா பேச போறேன். இந்த காணொளியோட கருப்பொருள் ஐந்தாவது யுகம். ஐந்தாவது யுகம் ஜனவரி 15ஆம் தேதி சனிக்கிழமை 2.0 படத்தை கட்டுடைத்து டீகோட் பண்ணி அதில் இருக்கிற பல மர்ம செய்திகளை பற்றி 1 மணி நேர காணொளி ஒன்று வெளியிட்டேன். வெளியிட்டு சில மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த காணொளி தடை செய்யப்பட்டது. ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு காணொளியும் பதிவேற்றம் செய்ய முடியாதுன்னு தடை செஞ்சிட்டாங்க. அந்த காணொளியை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த இணைப்பை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துவிட்டு பிறகு இந்த விஷயத்தை பாருங்கள். அந்த 2.0 சீரீஸ், அதாவது எந்திரன், அதற்கு பிறகு வந்த ராவன் என்ற ஹிந்தி படம், அதற்கப்புறம் 2018 வெளியான 2.0, இந்த 3 படங்களும் ஒரு எச்சரிக்கையாகவே எடுக்கப்பட்டது. யார் இந்த எச்சரிக்கையை கொடுக்குறாங்க, யாருக்காக கொடுக்குறாங்க, எதற்காக கொடுக்குறாங்கன்னு விரிவாக இந்த காணொளியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தலைப்புக்கு செல்லும் முன்பாக சில தகவல்களை சொல்கிறேன். ரொம்ப காலத்துக்கு பிறகு நம்ம தமிழ் வரலாறு வெளிவர ஆரம்பித்திருக்கு. குறிப்பாக தமிழ் சிந்தனையாளர் பேரவை முனைவர் பாண்டியன் ஐயா 2013 தொடர்ச்சியாக அவருடைய வரலாற்று ஆராய்ச்சி கொடுத்த பல உண்மை செய்திகளை வெளியிட்டிருக்காரு. நான் 2010 உலக வரலாறு, இந்திய மதங்கள், தமிழக வரலாறு, பொதுவாக சொல்லணும்னா மானுட வரலாறு, இதை பற்றி தேடிட்டு வந்திருக்கேன். எனக்கு வரலாறு சார்ந்த பல சந்தேகங்களுக்கு பேரவையின் காணொளிகளை தொடர்ந்து பார்க்க விடை கிடைத்தது. மதிப்புக்குரிய பாண்டியன் ஐயா அவர்கள் முதல்ல ஆரியர்கள், இந்தியாவின் ஆளும் வர்க்கம் இந்தோ ஆரியர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார். 2013-14 வருட காணொளிகளில் ஐயா அவர்கள் ஆரியர்கள்னு தான் குறிப்பிட்டிருந்தார். நான் உலக வரலாற்றை பற்றி தேடும்போது யூதர்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ இந்தியாவில் இருக்கும் ஆளும் வர்க்கமான இந்த ஆரியர்களுக்கும் உலகில் இருக்கும் ஆளும் வர்க்கமான யூதர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. உடனே 2015 அந்த வாக்கில் இருக்கும், நான் ஐயா கிட்ட வரலாறு, அரசியல் சார்ந்த பல ஐயங்களை கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஒன்று, இந்திய அரசுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நீங்கள் கவனிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் இந்தியாவில் இருக்கும் ஆரியர்களுக்கும் உலகில் இருக்கும் யூதர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு மின்னஞ்சலில் அனுப்பியிருந்தேன். அந்த 2015ஆம் ஆண்டு வருட இறுதிக்குள்ளேயே அவர்கள் யூதர்கள் தான், இந்திய ஆளும் வர்க்கம் யூதர்கள் தான், ஆரியர்கள் கிடையாது அப்படின்னு அவர் வெளியிட்டார். அதாவது ஆரியர் அப்படின்னு ஒரு இனமே கிடையாது. எப்படி திராவிடர்கள் என்று ஒரு இனமே கிடையாதோ, இவங்க அரசியலுக்காக பொய்யாக கட்டமைத்திருக்கிறார்களோ, அதே போல இந்தியாவில் நுழைந்த யூதர்களுக்கு இந்தியாவில் வைக்கப்பட்ட பெயர் தான் ஆரியர்கள். ஆரியர்கள்னு ஒரு இனமே கிடையாது. அது வெள்ளை இனமோ அல்லது வேறு எந்த இனத்தையோ குறிப்பிட முடியாது. இந்தியாவில் நுழைந்த யூதர்களுக்கு, வடநாட்டு யூதர்களுக்கு மட்டுமே ஆரியர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஸோ ஆரியர்கள்னு ஒரு தனிப்பட்ட இனமே கிடையாது. யூதர் அப்படின்றது வெறும் மதம் மட்டும் கிடையாது. பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள நோவாவின் வம்சாவழிகள் மட்டுமே யூதர்கள். இவர்கள் பல நாடுகளுக்கு பரவியுள்ள ஒரு சிறுபான்மை இனம். ஆனால் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவர்களின் வம்சங்களை கலக்காமலும் அவர்களை அடையாளம் காணும் வகையில் சர்நேம் எனும் குடும்ப பெயர்களையும் தக்க வைத்து அவர்களை இனம் கண்டுகொள்வார்கள். இது சார்ந்த பல ஆதாரங்களும் கிடைத்ததுனால எனக்கு இருந்த பல ஐயங்கள் தீர்ந்துவிட்டது. வரலாறு, அரசியல் சார்ந்த விடயங்களையும் தெளிவு கிடைத்தது. இவர்கள் யூதர்கள் தான், யூதர்களின் பங்காளிகள், அதாவது கசின்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
இவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய பெரிய யூத இனக்குழுவிலிருந்து பிரிஞ்சு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். உலகில் இருக்கும் யூதர்கள் அந்தந்த நாட்டு மக்களுக்குள்ள ஊடுருவி, மதங்களுக்குள்ள ஊடுருவி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவங்க இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இருக்கிற மதங்களை எல்லாம் அழித்து விட்டு ஒரு புதிய மதத்தை உண்டாக்கி அதுக்குள்ள ஊடுருவி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவர்கள் இந்தியாவில் ஒரு சிறுபான்மை இனம். ஆனால் பெரும்பான்மை மக்களுக்குள்ள ஊடுருவி மற்ற ஜாதிகளை கேடயமாக வைத்துக்கொண்டு மறைமுக சர்வாதிகார அயலான் ஆட்சியை பல நூற்றாண்டுகளாக நடத்தி வராங்க. இந்த புரிதலுக்கு பிறகும் நான் உலக வரலாற்றை பற்றி, உலகில் தற்போது நடக்கும் சம்பவங்களை கவனித்து வந்தேன். அப்போது 3ஆம் உலகப் போர் 2020 நடக்கும்னு அமெரிக்கா அறிவிச்சிட்டு வந்தது. அதையும் நான் கவனித்தேன். 3ஆம் உலக யுத்தம் எப்பவும் நடக்கிற மாதிரி ஒரு யுத்தமாக இருக்காது அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா யூதர்கள் மிகவும் ரகசியமான, சாதுரியமான, கன்னிங், அதாவது சாமர்த்தியமாக செயல்படும் ஒரு இனம். அவங்களுடைய காரியங்களை மிகவும் சாமர்த்தியமாக பண்ணுவாங்க. பதவியில் இருப்பவர்களை பல்வேறு சூழ்ச்சியால் மடக்கி மிரட்டி ஆட்சி செய்வாங்க. யாரும் அவங்கள பற்றி சந்தேகம் எழுப்பாத வண்ணம், பொதுமக்கள் கேள்வி கேட்காத வண்ணம் செயல்படுவாங்க. ஆனாலும் சில பேருக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏன்னா இவங்களுடைய வரலாறு அப்படி. அவங்களுடைய வரலாறை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால எப்பயுமே அவங்க மேலே ஒரு சந்தேக கண் இருக்க தான் செய்யும். அவங்க உலகம் முழுக்க ரகசிய அமைப்புகள் நிறைய நடத்திட்டு வராங்க. அதற்கு மேற்கு உலகத்தில் சீக்ரெட் சொசைட்டி, ஃப்ரீ மேசன், இலுமினாட்டி, குளோபல் எலிட், ராயல் ஃபேமிலி, ஷேடோ கவர்மெண்ட், டீப் ஸ்டேட், இந்த மாதிரி பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க. நாம தமிழ்ல ஒரு பெயர் வைக்கணும். அதுதான் உலக சதிகார கும்பல். ஊருக்கு பல மாஃபியா இருக்குல்ல, அந்த மாதிரி உலகின் மாஃபியாக்களின் வலைப்பின்னல் நெட்வொர்க் தான் இந்த உலக சதிகார கும்பல் அல்லது உலக மாஃபியா. வில்லன்னா ஒரு பிளான் வச்சிருப்பான்ல, அந்த உலக சதிகார கும்பலின் இறுதி திட்டம் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இணையத்திலும் பல இணையதளங்கள் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் பற்றி நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு தமிழாக்கம் என்னன்னா புது உலக சதி. புது உலக சதி. இவங்க ஒரு ஆர்டர், அதாவது ஒரு ஆணை, எல்லோரும் அவங்க ஆணைக்கு கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு பெரிய உலகளாவிய சதி திட்டம் தீட்டிருக்காங்க. இப்போ 2-3 வருடங்களாக அதை மிகவும் தீவிரமாக பொதுமக்களுக்கு தெரியாத மாதிரி செயல்படுத்திட்டும் பார்க்குறாங்க. இந்த புது உலக சதிக்கு உலக மக்களை அடிபணிய வைப்பதற்கு தான் 3ஆம் உலகப் போரை தொடுக்கிறார்கள். 3ஆம் உலக யுத்தம்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகில் கடந்த 5000 ஆண்டுகளாக நடந்த பல போர்கள் யூதர்களால் திட்டமிடப்பட்டது, தொடுக்கப்பட்டது. அதனால் யூதர்களின் போர்கள் தான் யுத்தங்கள். இந்த யுத்தங்களில் எந்த போர் நெறிகளும் கடைபிடிக்கப்படாது. இலங்கை யுத்தம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு விதியை தவிர அது என்னன்னு பிறகு சொல்றேன். யூதர்கள் எந்த போர் விதியையும் கடைபிடிக்க மாட்டார்கள். எதிரி மீது இரக்கமோ மன்னிப்போ காட்ட மாட்டார்கள். உலகத்தை எப்போதும் போர்க்களமாகவே வைத்திருப்பதும் அவர்களே. அவர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்கு அவர்கள் ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டார்கள். தாங்கள் திட்டமிட்ட சதிகளின் பழியை கூட
எதிரியின் மீதோ, மக்களின் மீதோ, பெயர் தெரியாத சமூக விரோதிகள், தேச விரோதிகள் மீதோ, இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமி மீதோ போட்டு விடுவார்கள். சொல்லப்போனால் ஒரு சதித்திட்டத்தை தீட்டும் போதே யார் மீது, எந்த அமைப்பின் மீது பழியை போடணும்னு முடிவு செய்துவிட்டுத்தான் செயலிலேயே இறங்குவார்கள். உண்மையில் அவர்கள்தான் தேச துரோகிகள், சமூக விரோதிகள். ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே அவர்கள்தான் விரோதிகள், பரம எதிரிகள். இப்ப அவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம், அந்த 3ஆம் உலக யுத்தத்திற்கான ஆயுதம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதன் மூலம் அவர்கள் உலக மக்களின் மரபணுவை மாற்ற முயல்கிறார்கள். ஏன் அவர்கள் உலக மக்களின் மரபணுவையே மாற்ற முயல்கிறார்கள்? இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவர்களால் பழையபடி சென்ற நூற்றாண்டின் உலக யுத்தங்களைப் போல நடத்த விருப்பமில்லை அல்லது முடியவில்லை. இதற்கு காரணம் யுக மாற்றம். இப்போது சத்தியுகம் பிறந்துள்ளது. அந்த யுக மாற்றமாக கூட இருக்கலாம். இதுவரைக்கும் பல யுத்தங்களை செய்து எதிரி நாட்டு மக்கள் தொகையை குறைத்து வந்தார்கள். இப்போது உலக மக்கள் தொகை 700 கோடியை தாண்டிவிட்டது. அதனால் ஒரேடியாக உலக மக்கள் தொகையை குறைக்கவும் அல்லது அடிமைப்படுத்தவும் காரியத்தில் இறங்கிவிட்டார்கள். மற்றொரு காரணம், மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த மனித மரபணுவை, அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் உயிரினம்தான் நம்ம எல்லாரும், நம் மனித மரபணுவை சற்று மாற்றி குரங்குகள், அதாவது குரங்குகள் மட்டும் இல்லை, சில விலங்குகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், விலங்குகளுடைய மூளையோடும் மனிதர்களுடைய உடலோடும் ஒரு புதிய வகையான உயிரினத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அதாவது இப்போ ஆடு மாடுகள், நாய், பூனை இதெல்லாம் சொன்னதை செய்யுது இல்லையா? செக்கு மாடு மாதிரி. அதுக்கு வெறும் தீனி மட்டும் போட்டால் போதும். அதுக்கு 6வது அறிவு கிடையாது. சுயமாக சிந்திக்கக்கூடிய, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் கிடையாது. சொன்னதை செய்யும். அந்த மாதிரி மனிதர்களை மாற்றுவதற்கான முயற்சியில் அவர்கள் கடுமையாக ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு பெயர் ரோபோசேப்பியன்ஸ், அதாவது சொன்னதை செய்யக்கூடியவர்கள், ரோபோ மாதிரி வேலை செய்கிறவங்க. இந்த புதிய வகையான உயிரினங்களை மேய்ப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் முதல்ல ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஒரு அட்டை. அதாவது நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் உடல் அந்த ஆயுதத்தை ஏற்றுக்குச்சுன்னா அதற்கப்புறம் ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஒரு அட்டை கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கார்டு பயன்படலை, நீங்கள் மின்னணுவாக பதிவு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மின்னணு கருவி, பாஸ்மதி அரிசி அளவுக்கு தான் இருக்குது அந்த கருவி, அந்த கருவியை உங்களுக்குள் பொருத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படி பொருத்திட்டா அது உங்களுக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கை எளிமையாகணும்னு பல பிரபல நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள் கொண்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் அது நன்மைக்கு பதிலாக உங்களுடைய குடும்ப விவரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வங்கி கணக்கு, உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களுக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்குது, இல்லை நோய்கள் வந்துச்சு, உங்களுடைய சொத்து விவரம், நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, யார்கிட்ட பேசுகிறீங்க, இப்படி நம்ம வாழ்க்கையோட எல்லா விவரங்களையும் அந்த மின்னணு கருவியில் சேகரித்து அதன் மூலமாக நம்மை கண்காணிக்க ஒரு மெகா திட்டம் வச்சுருக்காங்க. யாராவது அவங்க சொல்கிறத கேட்கலன்னா அந்த மனிதருடைய செயல்பாடுகளும் அந்த கருவியை பொறுத்து இருப்பதனால்
அந்த கருவியை அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அந்த நபரால் பணத்தை எடுக்க முடியாது, அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்படும், எதுவும் வாங்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படும், வீட்டுக்குள்ளேயே முடங்கி அகதி மாதிரி ஆகிடுவாங்க. அரசாங்கம் என்ன சட்டம் போட்டாலும் கேட்டுக்கணும். அரசாங்கத்தை எதிர்த்து எந்த குரலும் எழுப்ப முடியாது. இதுதான் அந்த கண்காணிப்பு திட்டம். 3ஆம் உலக யுத்தத்தின் முடிவில் அவர்கள் எதிர்பார்க்கும் சமூகமும் இப்படியான ஒரு கண்காணிக்கப்பட்ட, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு முழுமையான அடிமை சமூகம்தான். லாக்டவுன் என்பதும் சிறையில் கைதிகளுக்கு போடப்படும் ஒரு நடவடிக்கை தான். நாடே ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை ஆகிவிடும். அனைவரும் கண்காணிக்கப்பட்ட அடிமைகள், ரோபோக்கள் ஆகும் நிலைமை. டோட்டலிட்டேரியன் சர்வேலன்ஸ் ஸ்டேட். இதைத்தான் அந்த உலக சதிகார கும்பல் நிறுவ பார்க்குறாங்க. மேற்குலகத்துல பல நாடுகளில் இந்த புது உலக சதி பற்றின விவரம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இது அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது, மனிதனுக்கு தனி மனித சுதந்திரம் மிகவும் அவசியம் அப்படின்னு கடந்த 2 வருடங்களாக மேற்குலகத்தில் பல போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. வார இறுதியில் நடக்கும். இப்போதெல்லாம் தினசரி ஆயிடுச்சு, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல காவல் படையை விட்டு அந்த போராட்டங்களை ஒடுக்க பார்க்குறாங்க. ஆனால் மேற்கத்திய மக்கள் மிகவும் உறுதியாக இருக்காங்க. உலக சதிகார கும்பலை விடவே கூடாது, விட்டா அது ஒரு பெரிய சர்வாதிகார காவல் கண்காணிப்பு ஆட்சியாக மாறிடும், நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு அந்த மக்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் சில மேதாவிகள், ஏன் நீங்கள் ஒரு இனமே கெட்டதுன்னு சொல்கிறீங்க, யூத இனத்தில் எப்படி எல்லாரும் கெட்டவனாக இருக்க முடியும் அப்படின்னு யூதர்களுக்கு வக்காலத்து வாங்க வந்துடுறாங்க. இவர்களை போன்றவர்கள் இந்தியாவின் சமூக நிலவரம் பற்றியோ, இந்தியாவின் நிர்வாகம், வரலாறு, இந்தியாவில் நடந்த கலவரங்கள், அண்டை நாடுகளுடன் நடந்த போர்கள் எதுவுமே தெரியலன்னு தான் சொல்லணும். ஜல்லிக்கட்டை தடை செய்தவர்கள், பலமாக எதிர்த்தவர்கள் யார் என்றும் இந்த மேதாவிகளுக்கு தெரியவில்லை போல. ஒண்ணுமே தெரியாம வக்காலத்து வாங்க வந்துடுறாங்க. அதுதான் யூதனின் யுக்திகளின் வெற்றி. அந்த அளவுக்கு யூதர்கள் மக்களை மூளை செலவை செய்துள்ளார்கள், மூளையை சிந்திக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அந்த யூத இனம் அவர்களின் யூத மதப்படி எதிரிகள் மீது யுத்தம் தொடுக்கும் போது எதிரிக்கு எச்சரிக்கை கொடுப்பார்கள். அப்படி கொடுத்தால்தான் அவர்கள் செய்ய போகும் மனிதாபிமானமற்ற அக்கிரமங்களை அவர்களின் கடவுளான யெகோவா, அதாவது ஜெகோவா, அவர்களை மன்னித்து விடுவதாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது ஒரு குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் எந்த கடவுளும் மக்களின் மீது அக்கிரமங்களை தொடுப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மனிதர்கள் நாமே அக்கிரமங்களை ஒத்துக்கொள்ளாத போது எல்லாம் வல்ல கடவுள்கள் இது போன்ற அக்கிரமங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நிச்சயம் அக்கிரமக்கார இனங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நாள் உண்டு. அதை ஜட்ஜ்மெண்ட் டே என்று அறிவோம். ஆனாலும் யூதர்கள் எச்சரிக்கை என்ற பெயரில் ஊடகம் மூலமாக, சினிமா படங்கள் மூலமாக, மதங்களின் மூலமாக, எதிர்கால முன்னறிவிப்புகள், கருத்து கணிப்புகள் மூலமாக பல வகைகளில் யுத்தத்திற்கான எச்சரிக்கையை கொடுக்கிறார்கள், கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவற்றை புரிந்து கொள்ளும் தன்மை எதிரி இனத்தில் சில நபர்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதும் அவர்கள் அறிவார்கள். அதனால்தான் அவர்கள் முன்னறிவிப்பை பொது ஊடகத்தில் தந்தாலும் மிக சூசகமாக வழங்குகிறார்கள். இந்த ஒரே ஒரு போர் விதியை மட்டும்தான் அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். இதில் தான் 2.0 படமும் ஒரு எச்சரிக்கையாக வருது.
நம்ம தலைப்புக்கு வந்தாச்சு. அவர்கள் ஏன் மனிதர்களுடைய மரபணுவோடு விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள்? இது ஒரு விபரீதமான விளையாட்டு இல்லையா? மனிதனின் வரலாறு என்ன? ஒரு செல் உயிரினம், அதன் பிறகு படிப்படியாக பரிணாம வளர்ச்சி கொண்டு குரங்கு போன்ற ஒரு விலங்கு உயிரினமாக மாறி, பின்பு 6 அறிவுள்ள மனிதனாக உருப்பெற்று, அதன் பிறகு அதில் சிலர் 7ஆம் அறிவு எட்டிய சித்தர்களாக, கடவுள்களாக மாறி, இந்த மாதிரி பல பரிணாம வளர்ச்சி நிலைகள் உள்ளது. இப்படி இயற்கை பல கோடி ஆண்டுகளாக மிகவும் பாடுபட்டு உருவாக்கிய ஒரு உயிரினம்தான் மாந்தர்கள். இதை திடீர்னு ஒரு சோதனை மூலமாக மாற்றுவது மடமை. இதுல ஏதாவது ஏடாகூட ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட சிறிய இனம் பண்ண குற்றத்துக்காக ஒட்டுமொத்த மனித இனமும் அழிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? மனித இனம் இதுவரைக்கும் பல சாதனைகளை செய்திருக்கு, பல குற்றங்களையும் செய்திருக்கு. இதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே என்ற தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும். இயற்கை இந்த மாதிரி விபரீதமான விளையாட்டுகளை பார்த்துவிட்டு சும்மா இருக்காது. அது ஓரளவுக்கு பொறுமை காக்கும். அதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் ஏற்கனவே இயற்கையை ரொம்ப அழிச்சிட்டாங்க, இப்போ இயற்கை அமைத்து கொடுத்த மென்பொருள் சாஃப்ட்வேரான மரபணுவையே மாற்றி அமைக்க பார்க்கிறார்கள், இயற்கையான அதற்குத்தான் அந்த உரிமை உண்டு அப்படின்னு மனித இனம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றது, வாழறதுக்கு தகுதியே இல்லைன்னு டைனாசர்களை அழித்தது போல இயற்கை மனித இனத்தை அழித்துவிட்டால் என்ன செய்வது என்ற பெரிய கேள்வி ஒன்று எழுது. இப்படியே யூதர் போக்கில் சென்றால் அனைவருக்கும் அழிவுதான், ஒட்டுமொத்த மனித இனமும் அழியும். அதனால் மனித இனம் இயற்கையோட ஒரு தோல்வியடைந்த ஆராய்ச்சி அப்படின்னு ஆகிடும். ஹோமோசேப்பியன்ஸ் நேச்சர்ஸ் ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு விளைவு. இன்னொரு விளைவு, மனித இனம் உலக சதிகார கும்பலையும் தாண்டி வெற்றி பெற்று தன்னை காப்பாற்றிக் கொள்வது. சதிகளை தீட்டிய அந்த சதிகார கும்பல்கள், இனங்கள் மட்டுமே அழியும். இந்த விளைவை பெற இந்த உலக சதியிலிருந்து தப்பிக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் சொல்லும் இந்த விடயத்தின் ஆழம் பேரவையின் நேயர்கள் நிறைய பேருக்கு புரியும். 2012 இறுதியில் சத்தியயுகம், மாயன் கேலண்டர் முடிந்த போது சத்தியயுகம் பிறந்தது. இந்த சத்தியயுகமானது சத்தியங்களை வெளியில் கொண்டு வரும் ஒரு யுகம். அதாவது இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளிவர, அதன் விளைவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த உண்மைகளை மறைத்து வைத்த சில இனங்கள், அந்த இரகசிய குழுக்கள், உலக சதிகார கும்பல், அவர்களுக்கு அழிவு நிச்சயம். சத்தியயுகத்தில் சித்தர்களின் ஆட்சி மீண்டும் வரப்போகிறது. ஆசிவகம் மீண்டும் எழப்போகிறது, எழுந்து கொண்டிருக்கிறது. ஆதியில் சித்தர்கள் குண்டலினி யோகம் செய்து 6ஆம் அறிவு மட்டுமல்லாது 7ஆம் அறிவு, அதாவது பிரபஞ்ச அறிவையும் எட்டிய மாமனிதர்கள். குண்டலினி யோகம் மூலமாக 6வது அறிவையும் தாண்டி பிரபஞ்ச அறிவை பெறும்போது சித்தர்களுக்கு அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கும். அட்டமா சக்திகள், பஞ்சமா சித்திகள் என்று சொல்வார்கள். அட்டமா சித்திகளை தக்க வைக்க, செயல்படுத்த மனித உடலானது சில மாற்றங்களை ஏற்க வேண்டும். யோகத்தின் பலனாக சித்திகளை பெறுவதற்கு உடல் மாற வேண்டும், மாற்றி அமைக்கப்படும். அதில் மிக பிரதானமான மாற்றம் மரபணு மாற்றம். அதாவது சாதாரணமான மனிதர்களாக இருப்பவர்கள்
யோகத்தின் இறுதி கட்டத்தை அடையும் போது அவர்களின் மரபணுவில் மாற்றம் ஏற்படும். சித்தர்கள் மனித உடலோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களது மூளை முழு செயல்பாட்டை எட்டிவிடும். என்ஹான்ஸ்ட் பிரெயின் கெப்பாசிட்டி, இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன், அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சிக்கும் கிருஷ்ணர் வகுத்த யுக கோட்பாட்டிற்கும் சம்பந்தம் இருக்கு. யுக கோட்பாடு என்பது ஒரு மதம் சார்ந்த கோட்பாடு கிடையாது. அது ஒட்டுமொத்த மனித இனத்துக்கான ஒரு கால வரையறை. முதல்ல கிருதயுகம், அதாவது மனிதன் கிரி என்ற மலையில் வாழ்ந்த யுகம், வேட்டையாடிய யுகம். இரண்டாவது யுகம் தரையில் வாழ்ந்த யுகம், தரைத யுகம், ஆடு மாடுகளை மேய்த்த யுகம். மூன்றாவது யுகம் விவசாயம், மீன்பிடி செய்த யுகம், 2 பரந்த நிலப்பரப்பை ஆண்ட யுகம், துவாபர யுகம். நான்காவது யுகம் கலியுகம் என்ற காளி யுகம், பாலைவன யூதர்கள் ஆண்ட யுகம், யுத்தங்கள் நிறைந்த யுகம். இதன் பிறகு 5வது யுகம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் சத்தியுகம். இந்த சத்தியுகத்தில் மனிதன் என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சியை அடையப் போகிறான்? முதல் 3 யுகங்கள் மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கான காலகட்டங்களாக அமைந்தது. கலியுகமானது நாம் முதல் 3 யுகங்களாக அடைந்த வளர்ச்சிகளை பார்த்து சில இனங்கள் பொறாமைப்பட்டு தீய குணங்களை வளர்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு யுத்தங்கள், துன்பங்கள் நிறைந்த ஒரு யுகமாக இருந்தது. இந்த யுகத்தின் இறுதியில் 5 திணைகளையும் ஆக்கிரமித்து ஆண்டுவிட்ட பிறகு ஞானம் பெற்று பிறகு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியான ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை அடைய போகும் யுகம்தான் சத்தியயுகம். 5வது யுகம் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான காலம். அதில் ஆன்மீக பரிணாம வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் நடக்கும். நான் முன்பு சொன்ன மரபணு மாற்று யுத்தத்தை பற்றி நினைவுபடுத்திக்கோங்க. மனித இனத்தின் இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை தடுக்கவே உலக சதிகார கும்பல் மனிதர்களின் மரபணுவையே மாற்ற முயல்கிறார்கள். பரிணாம வளர்ச்சி என்பது பல கோடி ஆண்டுகளாக நடக்கிறது. மிகவும் மெதுவாக, படிப்படியாக இயற்கை ஒவ்வொரு உயிரினத்தையும் பரிணாம வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். ஆனால் இந்த யூதர்கள் மரபணு மாற்று சிகிச்சை மூலமாக திடீரென செயற்கையாக ஒரு பின்னோக்கிய பரிணாம வளர்ச்சியை யுத்தமாக தொடுக்கிறார்கள். இது இயற்கையின் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக செய்த முயற்சிக்கு எதிரானது. யூதர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது சற்றும் ஈடுபாடு கிடையாது, எப்பவுமே இருந்ததில்லை. அவர்கள் ஆதியிலிருந்தே ஆன்மீகம் மீதும் ஞானிகள் மீதும் கடும் வெறுப்பை கொண்டவர்கள். அதனாலேயே அனைத்து மதங்களிலும் மூட நம்பிக்கைகள், கட்டுக்கதைகளை நிரப்பி சமூகத்தை கெடுத்து வைத்துள்ளார்கள். இயற்கையானது 5ஆம் யுகமான சத்தியுகத்தில் அவர்களை புறந்தள்ளிவிட்டு மனித இனத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும். இது அவர்களின் அழிவுக்கு வழிவகுக்கும். இந்த அழிவிலிருந்து அவர்களை தற்காத்து கொள்ளவே ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அவர்கள் அழிக்கணும் அல்லது அடிமையாக்கணும்னு பார்க்குறாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கடினமான விடயமா இருக்கலாம். அதற்கு அவர்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களோட மனநிலை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இந்த உலக சதிகாரர்கள் முற்றிய மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள். சாடிஸ்ட், அவர்கள் சாடிஸ்ட், சைக்கோபேத்,
சோஷியோபேத் இந்த மாதிரியான மனநிலை சரியில்லாத பாதிக்கப்பட்ட வகையை சேர்ந்தவர்கள், அதாவது சைக்கோ, அவங்க சைக்கோ. அதனால் தாங்க அழிய போகிறோன்னு தெரிஞ்சு இதை முன்கூட்டியே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 5ஆம் யுகத்தில் என்ன நடக்க போகுதுன்ட்டு தெரிஞ்சு அவங்க அழிய போகிறோன்னு தெரிஞ்ச உடனே மக்களும் சேர்ந்து, உலக மக்களும் சேர்ந்து தங்களோட அழிய வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாகுபலி பட கிளைமேக்ஸில் வல்வால் தேவன் தேவசேனா தீச்சட்டியை கொட்டும்போது நீயும் வா, இருவரும் சேர்ந்து செத்து போவோம் அப்படின்னு சொல்லுவான்ல, அதான் இது. அதாவது தாங்க வாழலைன்னா யாரும் வாழக்கூடாது, அதற்குத்தான் இந்த உலகளாவிய சதித்திட்டம். இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒத்து வரல, போர் வெடிக்க போகுது, இந்த ஊர் அழிஞ்சிடும், அந்த ஊர் அழிஞ்சிடும் அப்படின்னு ஊடகத்தில் பரப்புவாங்க. திடீர்னு ஒரு நடிகர் ஏன் இந்த கிருமியோட வாழணும், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டம் பாம் போட்டு அழிச்சிடலாமே அப்படின்னு மடத்தனமாக உளருவார். இப்படி பல வகையில் அழிவை நோக்கியே அவர்கள் சிந்தனை இருக்கும். அதனால தான் அவங்க சைக்கோ. உலக மக்களையும் மனநோய்க்கு ஆளாக்கி அவர்களைப் போலவே சைக்கோ ஆக்கிடணுன்றதும் அவங்க குறிக்கோள். 2.0 படத்தில் இதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம் சித்தர்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பவர்கள். பல சாதனைகளை செய்யும் போது நம் சித்தர்களுக்கு சில எதிரிகள், தடைகள் வந்தது. அப்ப நியாயமான போர் யுக்திகளை கையாண்டாங்க. அது தற்காப்பிற்காக மட்டும்தான், அடுத்த இனத்தை அழிக்கவோ துன்புறுத்தவோ அல்ல. நம் சித்தர்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்கள். அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பாசிட்டிவாக, அதாவது நேர்மறையாக மட்டுமே சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள். இப்போது நடக்கும் 3ஆம் உலக யுத்தம் யூதர்களுக்கும் உலக மக்களுக்குமான யுத்தம் மட்டும் கிடையாது. இந்த சத்தியுகத்தின் ஆளுநரான முருகர் மீதும் அவர்கள் யுத்தம் தொடுக்கிறார்கள். எப்படின்னா, முருகர் என்னென்ன சாதனைகள் செய்தாரோ அதற்கு நேரெதிராக யூதர்கள் செயல்படுகின்றனர். முருகர் அமைதியை போதித்தார், தற்காப்புக்காக மட்டுமே போர் செய்தார். ஆனால் யூதர்கள் போரையே தங்களது குல தொழிலாகவே வைத்திருக்கின்றனர். உலகத்தின் ஆயுத தயாரிப்பு, ஆயுத வியாபாரம் அனைத்தும் யூதர்களின் கையில் இருக்கிறது. முருகர் விவசாயத்தை கண்டுபிடித்தார். அதன் மூலம் உலக மக்களுக்கு உணவு பாதுகாப்பு கிடைத்தது. ஆனால் யூதர்கள் விவசாயத்தை அழிக்கின்றனர். எல்லா நாடுகளிலும் பஞ்சம், பட்டினியை உருவாக்குகின்றனர். முருகர் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஆணையிட்டார். இந்த உலக சதிகார கும்பலோ உலக மக்கள் தொகையை முற்றிலும் குறைக்க வேண்டும், அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். முருகர் ஒரு மருத்துவ சாதனையாளர். ஆனால் யூதர்கள் நோய்களை பரப்புபவர்கள். நம் முருகரின் கடூசி சின்னத்தை திருடிக்கொண்டு அவர்களின் ஒற்றை பாம்பு சின்னமாக மாற்றி அமைத்து விட்டார்கள். இப்படியாக முருகரின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் சதிகார கும்பல் முருகர் தங்களை தண்டித்துவிடக் கூடாது என்று அவரை லூசிஃபர் என்ற முருகரின் தீய வடிவமாக, ஆல்டர் ஈகோவாக வழிபடுகின்றனர். யூதர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள். எப்பொழுதும் அடுத்த இனத்தை துன்புறுத்தி அழித்து தாங்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். அதனால் இயற்கையானது இந்த மனநோயால் பாதிக்கப்பட்ட இனங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு எந்த இனம் ஆரோக்கியமானதோ, நேர்மறையாக சிந்திக்கிறதோ, செயல்படுகிறதோ, சத்தியத்தை உணர்கிறதோ, சத்திய பாதையில் செல்கிறதோ அந்த இனத்தை அல்லது இனங்களை மட்டுமே முன்னெடுத்து செல்லப் போகிறது. இந்த விடயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மரபணுவை வைத்து விளையாடும் இந்த விளையாட்டு
ஒரு சில அழிவுகளை ஏற்படுத்தும். அதை நினைத்து மனம் தளர வேண்டாம். மரபணுவை கண்டுபிடித்ததே முருகப்பெருமான். டிஎன்ஏக்கான காப்புரிமை முருகருடையது. டிசம்பர் 29 முருகனின் வியத்தகு விஞ்ஞான சாதனை என்ற காணொளியில் இந்த உண்மையை நான் விளக்கி நிரூபித்தேன். அடுத்த நாள் 30 தமிழகத்தில் எதிர்பாராத, அறிவிக்கப்படாத அதி கனமழை பெய்தது. அந்த நிகழ்வை கொண்டு முருகர் மகிழ்ச்சி கொண்டார்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மேலும் உண்மைகள் வெளிவர இந்த மாதிரியான சித்தர்களின் சமிக்ஞைகளை நாம் எதிர்பார்க்கலாம். முருகரின் மானசீக சீடர் தான் கிருஷ்ணர். இப்போது நடக்கும் 5வது யுகம் சத்திய யுகம் என கிருஷ்ணர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கணித்தார். அதாவது தன்னுடைய மானசீக குருவான முருகர் மீண்டும் சத்திய யுகத்தில் அருள் புரிவார் என்பதைத்தான் கிருஷ்ணர் முன்னறிவித்தார். இந்த சத்திய யுகத்தின் வழிகாட்டி முருகப்பெருமான். இதோடைய வாழ்வியல் முறை மனிதர் நாகரிகம் அடைய அவர் கொடுத்த உயர்ந்த வாழ்வியல் முறை ஆசிவகம். அவர் கொடுத்த நெறிகள் அறம், இவையே நம்மை வழிநடத்தும். யார் இவற்றை பெயர் தெரிந்தோ தெரியாமலோ கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சத்தியுகத்தில் பிழைக்க முடியும். ஆன்மீக பரிணாம வளர்ச்சின்ன உடனே கல்யாணமே பண்ணிக்க கூடாதா, குடும்பத்தை விட்டு போயிடணுமா அப்படின்லாம் குழப்பிக்காதீங்க. முருகர் அருளிய ஆசிவக வாழ்க்கை முறை, நம் தமிழ் முன்னோர்கள் அமைத்து கொடுத்த சமூக விதிகள், நெறிகள், இதை கடைப்பிடிச்சாலே போதும். சித்தர்களின் அருள் நம்மளுக்கு கிடைத்துவிடும். இறுதியாக, மரபணு விஞ்ஞானத்தின் தந்தையான முருகரிடம் கேட்காமல் அந்த சதிகார கும்பல் அவருடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பை வைத்து இந்த விபரீதமான விளையாட்டை தொடங்கியுள்ளது. விளையாட்டு வினையாகும். இந்த 2.0 டீகோடிங் காணொளியை பார்த்து நமக்கு இருக்கும் ஆபத்தின் ஆழத்தை உணர்ந்து நிறைய நேயர்களுக்கு ஒரு விதமான அச்சம் வந்திருக்கலாம். அந்த அச்சத்தை போக்கவே இந்த காணொளியில நான் பேசுறேன். அதே 2.0 காணொளியில முருகர் தான் நெருப்பில் மீண்டெழும் ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லியிருந்தேன். முருகர் தான் ஃபீனிக்ஸ். டிவியில் கிராஃபிக்ஸில் 2 ரெக்கையை வச்சுக்கிட்டு சோஃபா மேலே உட்கார்ந்து பேசுகிறவங்கலாம் ஃபீனிக்ஸ் ஆகிட முடியாது. அதற்கெல்லாம் சித்தர், ஞானின்னு பெரிய தகுதிகள் வேணும். எனவே இந்த யுத்தத்தில் யார் வெல்லப் போகிறார்கள் என்று இயற்கைதான் அதன் நேச்சுரல் செலெக்ஷன் விதிப்படி மனிதர்களை தேர்ந்து இறுதி தீர்ப்பு வழங்கும். இந்த 5ஆம் யுகத்திற்கான ஆன்மீக பரிணாம வளர்ச்சி பாதையில் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி, அவர்களை மட்டுமே இயற்கை தேர்வு செய்யும். மீதமுள்ள இனங்கள், நபர்கள், அவர்களின் வம்சங்கள் படிப்படியாக குறையும் அல்லது அழியும். யூதர்கள் திட்டமிட்டுள்ள பரிணாம வளர்ச்சி பின்னோக்கி செல்லும் திட்டம். 5ஆம் யுகத்திற்கான பரிணாம வளர்ச்சி முன்னோக்கிய வளர்ச்சி. இங்குதான் நமக்கான ஒரு சோதனை உள்ளது. அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதாவது எந்த இனம் தன்னை வலிமையான இனமாக நிரூபிக்கிறதோ அந்த இனத்தின் பக்கமே இயற்கை நிற்கும். இப்போது நாம் பிழைப்பதற்கான வழி, நாம் சத்தியுகத்தின் வழிகாட்டுதலின்படி சத்தியத்தை கடைபிடிக்கும், நேர்மையை கடைபிடிக்கும், தர்மத்தை கடைபிடிக்கும் வலிமையான இனமாக, நபர்களாக மாறுவதில்தான் உள்ளது. இந்த 5ஆம் யுகத்தில் தடைகளை உடைத்து முன் செல்ல நம் சித்தர்கள் நமக்கு துணை இருக்க வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.
தலைக்கு